ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். புதுக்கோட்டையில் கிங்டம் திரைப்படம் வெளியான திரையரங்கை முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை அநாகரிகமாக சித்தரிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கி VS திரையரங்கை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக கூறி அவர்களை கைது செய்தனர். ஒரு 100 பேர் டிக்கெட் எடுத்து உள்ள போய் உட்கார்ந்துருவோம் சார். நைட் வயலன்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்லியா உங்களை நான் பேசிட்டு சார். என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் சட்டப்படியா வந்துட்டு திரையிடப்படுகிறது. இதை நம்ம தடுக்கிறதுக்கு யாருக்கு ரைட் இல்லை. இதை நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் தெரிவிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள கல்யாணி வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 100 ஏக்கரில் சாகுபடி செய்த வாழைகள் நீரில் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக கல்யாணி வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் காவிரி ஊற்று நீர் தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 1 லட்சம் வரை செலவு செய்த நிலையில் 1 மாதமாக வாழை பயிர்கள் நீரில் மிதப்பதால் முற்றிலுமாக தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். ஆகவே உடனே கல்யாணி வடிகாலை தூர்வார வேண்டும் எனவும் நீரில் மூழ்கிய வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.